மருந்து வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவ மருந்து. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிருங்கராஜ கற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அயம்னா வந்து எலமெண்ட் அயன். ஸோ அது பிருங்கராஜ் அப்படின்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒரு பிளான்ட், ஒரு ஹர்ப். கற்பம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஸோ கற்ப மாத்திரைகள், கற்பம் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் வந்து நரை, திரை, மூப்பு, மரணம். ஸோ இது எல்லாமே வந்து வெல்லக்கூடிய மருந்து தான் வந்து கற்ப மாத்திரைகள், கற்ப மருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிருங்கராஜ கற்பம் அப்படின்ற ஒரு டேப்லெட் இருக்கு. டேப்லெட்டும் இருக்கு, ஸோ பவுடர் ஃபார்ம்லயும் கிடைக்கும். நீங்க இதுல எது வேணாலும் வாங்கிக்கலாம். டேப்லெட்னா காலையில ஒன்று, நைட்டு ஒன்று, ஆஃப்டர் ஃபுட்டு. இந்த மருந்து வந்து கண்டிப்பா 12 வயசுக்கு மேல, 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் அந்த ஸ்டேஜ்ல இருந்து எடுத்தா ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பா எடுக்கக்கூடாது. நீங்க இது கூட வேற ஏதாச்சும் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு, சுகர், தைராய்டு, இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி மெடிசன் எடுக்கிறீங்கன்னா கூட இது சேர்த்து எடுக்கலாம். ஸோ இதுல பெரிய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரு லிவர் டானிக்னு வச்சுக்கலாம், பிளட் பியூரிஃபிகேஷன் வச்சுக்கலாம், ஹேருக்கு, ஸ்கின்க்கு நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மூலிகை சேர்ந்த ஒரு மருந்து இது. இதுல வந்து கரிசாலை சாறு ஆட் பண்ணுவாங்க, எலுமிச்சை சாறு ஆட் பண்ணுவாங்க, பிருங்கராஜம் இருக்கும், அயன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு காம்பினேஷன், நல்ல காம்பினேஷன் உள்ள ஒரு மருந்து இது. இது கண்டிப்பா வந்து 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் அபோவ் இருக்கிற வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பவுடர் ஃபார்ம் வந்து 200 மில்லிகிராம் அளவு எடுத்தா போதும், ஒரு அரிசி எடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எடுத்தா போதும். காலை மாலை ஆஃப்டர் ஃபுட் எடுக்கணும், வித் வாட்டர், இல்லைன்னா வந்து வார்ம் வாட்டர், இல்லைன்னா தேன், இல்லைன்னா பால். ஸோ இந்த மாதிரி ஒரு ½ கிளாஸ் பால், இல்லைன்னா ஒரு ஸ்பூன் தேன், இந்த மாதிரி கலந்து நீங்க எடுக்கும்போது ரெகுலரா எடுக்கணும். ஸோ ரெகுலரா எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியும் ஸ்கின் அண்ட் ஹேர்ல. இது வந்து தொடர்ந்து நம்ம எடுக்கலாமா? ஏன்னா நான் வந்து வித்தவுட் கன்சல்டிங், நீங்க உங்களை நேர்ல பார்க்காம நான் இதை சொல்றதுனால, நீங்க இதை தொடர்ந்து எடுக்கும் போது 3 months கேப்ல திரும்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மீன்ஸ் 3 months எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 days கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் 3 months அப்படி எடுக்கணும். ஒரேடியா ஒரு வருஷம் எடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து நல்ல மருந்தா இருந்தாலும் அமிர்தமா இருந்தாலும் தொடர்ந்து எடுக்கும்போது அது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால பிரேக் விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி எடுக்கலாம். தேங்க்யூ.